ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ டைம் அண்ட் ஒர்க்ல 25வது சம் ஓகேங்களா? அதாவது ஒரு 24 சம் எல்லாம் ஒவ்வொரு மாடல் பார்த்தாச்சு. இது என்ன மாடல்னா, அதாவது கடைசி அதாவது ஒர்க் வந்து முடிய போறதுக்கு முன்னாடி, அதாவது தெளிவா இதுவே சொல்லியிருக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏ ஒரு நாள் பி ஒரு நாள் மாறி மாறி ஒர்க் பண்ணது இருக்கும். ஆனா இந்த மாடல் பாத்தீங்கன்னா கொஸ்டின் ஃபார் ரீட் பண்ணாலே தெரியும். அங்க பாருங்களேன், ஏ 8 பி 16 வேலையை முடிக்கிறாங்க. இருவரும் இணைந்து வேலை செய்து வேலை முடியும் 4 நாட்களுக்கு முன்பாக. ஆனா வேலை எப்ப முடியும்னே தெரியாது. ஓகேவா? இது ஒரு முக்கியமான மாடல். இந்த வேலை எப்ப முடியணும் தெரியாது. வேலை முடிய போகும் 4 நாட்களுக்கு முன்னதாகவே ஏ வந்து விலகுகிறார் எனில் மொத்தமா வேலை முடிய எவ்வளவு நாட்கள் ஆகும்? இது ஒரு முக்கியமான மாடல். ஓகேவா? இது நம்ம பின்னாடி ரிவர்சல் தான் போடணுமே. ரொம்ப முக்கியமான மாடல். அவ பாருங்க, எப்பயுமே ஒரே மாடல் தான். ஏ வந்து 8 கொடுத்துருக்காங்க, பி வந்து 16. இந்த ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுக்கலாமா? இந்த 2 ஃபுல்லா போடுங்க. எல்சிஎம் எவ்வளவுதான்? எல்சிஎம் 16 தான் வரும். எல்சிஎம் எடுத்தாலே எல்சிஎம் 16. அதை பாக்ஸ் போட்டுக்கணும். அவ்வளவுதான். இருக்கிற எல்லா சம்மே ஒரே மாடல் தான் போடணும். ஓகேவா? எந்த ஒரு மாடல் வித்தியாசமே கிடையாது. இப்ப பாருங்க, எடுத்து எழுதலாம். ஏ வந்து 8 கொடுத்துட்டாங்க, பி வந்து 16. அவ்வளவுதான். அப்ப இந்த நம்பரால கேன்சல் பண்ணா 2, இதை கேன்சல் பண்ணா 1. ஓகேங்களா? அப்ப ஏ ஒரு நாளைக்கு 2 பார்ட் முடிப்பாரு, பி ஒரு நாளைக்கு 1 பார்ட் தான் முடிப்பாங்க. இது எப்பயுமே சொல்றது. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணோம்னா, கடைசில இருந்து பாருங்க, வேலை முடியும் 4 நாட்களுக்கு முன்னாடியே. அப்ப கடைசி எண்டுல வேலை முடிய போகுது. அப்ப வேலை முடிய லாஸ்ட் டைம்ல ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடியே ஏ வெளில போயிடாரு. இந்த எண்ட்ல வேலை முடியும், இங்கதான் வேலை முடிய போகுதுன்னா, இந்த இடத்துல வேலை முடிய போகுதுன்னா ஒரு 4 நாட்கள் முன்னாடியே யாரு? ஏ வந்து வெளில போயிடாரு. புரியுதா? பாருங்க, அவ்வளவுதான் ஆன்சரு. ஒரு 4 டேஸ் கடைசியா ஏ வெளில போயிடாரு. அப்ப அந்த கடைசி 4 நாள் பி மட்டும் தான் ஒர்க் பண்ணிருப்பாருன்னு அர்த்தம். வேற ஒண்ணுமே இல்லை. வேலை முடிய போகும் 4 நாட்களுக்கு முன்னதாக ஏ விலகுகிறார்னா அந்த கடைசி 4 நாட்கள்ல பி மட்டும் தான் ஒர்க் பண்ணிருப்பாரு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப பியோட 4 டேஸ் ஒர்க் எவ்வளவு? அதான் முதல். ஓகேங்களா? பாருங்க, இந்த லாஸ்ட் 4 டேஸ். ஓகேவா? லாஸ்ட் 4 நாள் பி மட்டும் தான் ஒர்க் பண்ணிருப்பாரு. மேல பாருங்க, பி வந்து ஒரு நாளைக்கு 1 பார்ட் தான் முடிக்கிறான். ஓகேவா? அப்ப அந்த 4 டேஸ்ல 4 × 1 4 பார்ட் முடிஞ்சிச்சு. புரியுதா? பாருங்க, கடைசி 4 நாள்ல 4 பார்ட் தான் முடிச்சிருப்பாரு. ஓகேவா? இப்ப மீதி ஒர்க் என்னது? கடைசியா 4 பார்ட் முடிக்கிறான். மொத்தமா 16 பார்ட் ஒர்க்கா? 16ல இந்த 4 பார்ட் போயிடுச்சுன்னா கழிச்சிடலாம். மைனஸ் பண்ணிட்டா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? ஒரு 12 பார்ட் தான் இருக்கு. எந்த ஒரு சம் எதுவுமே கிடையாது, ஸ்டோரி தான். அப்படியே இதுல மைனஸ் செப்பரேட் பண்ணிட்டா மீதி 12 பார்ட் தான் இருக்கும். ஓகேவா? இதை யார் பண்ணுவாங்கன்னா, இதுக்கு முன்னாடி 2 பேருமே சேர்ந்து ஒன்னா தான் ஒர்க் பண்ணிருப்பாங்க. கொஸ்டின் பாருங்க, இருவரும் இணைந்துதான் வேலை செய்து 2 பேரும் ஒன்னா ஒர்க் பண்றாங்க. லாஸ்ட் டைம்ல தான் ஏ வெளில போறான். அதான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகேவா? அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த கடைசி 4 பார்ட்டை பி மட்டும் செஞ்சா கண்டுபிடிச்சாச்சு. அப்ப 16ல 4 போயிடுச்சுன்னா மீதி 12 பார்ட். இந்த 12 பார்ட்டை ஏபி 2 பேரும் சேர்ந்து தான் செஞ்சிருப்பாங்க. புரியுதா? பாருங்க, 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு முடிக்கிறாங்க? 3 பார்ட் முடிப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 பார்ட் முடிக்கிறாங்க. அப்ப ஒரு நாளைக்கு 3 பார்ட்னா அடிச்சு 4 நாட்கள் செஞ்சிருப்பாங்க. மொத்தம் 12 பார்ட்னா 4 டேஸ் செஞ்சிருப்பாங்க. ஓகேவா? அப்ப கொஸ்டின் பாருங்க, இந்த வேலை முடியாகும் மொத்த நாட்கள் கேட்டாங்கன்னா கடைசியில பி மட்டும் ஒரு 4 டேஸ் ஒர்க் பண்ணிருப்பாரு, 2 பேரும் சேர்ந்து ஒரு 4 டேஸ் ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஆக மொத்தம் 8 நாட்கள் தான் இதுக்கான ஆன்சர் வரும். இது ஒரு முக்கியமான மாடல். இது 8 நாட்கள் இதுக்கு ஆன்சர் வரும். ஓகேங்களா? நான் திருப்பி சொல்றேன், நல்லா பாருங்க. இது எல்சிஎம் நம்பர் கொடுத்தாச்சு, நம்பரை மாத்திட்டோம், இது கிடைச்சிச்சு. ஓகே, இப்ப என்ன சொல்றாங்கன்னா, கடைசியில ஏ, அதாவது வேலை முடிய போகும் 4 நாளுக்கு முன்னாடி நம்மளுடைய ஏ வெளில போயிட்டாருன்னா அப்ப பி மட்டும் தான் லாஸ்ட் 4 டேஸ் ஒர்க் பண்ணிருப்பாரு. ஓகேவா? இப்ப லாஸ்ட் 4 டேஸ் யார் ஒர்க் பண்ணிருப்பாருன்னா பி மட்டும் தான் ஒர்க் பண்ணிருப்பாரு. பி ஒரு நாளைக்கு 1 பார்ட் தான் முடிக்கிறாரு. ஓகேவா? அப்ப 4 × 1 4 பார்ட் முடிச்சிருவாரு பி மட்டும். அப்ப இங்க ஒரு 4 நாள் ஒர்க் 4 பார்ட் முடிஞ்சிச்சு. 16ல மொத்தத்துல 4 போயிடுச்சுன்னா கழிச்சிட்டா மீதி 12 பார்ட்டுமே இந்த ஏபி 2 பேரும் சேர்ந்தா ஒர்க் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? அப்ப கூட்டினா 3 பார்ட். அப்ப 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 பார்ட் முடிச்சாங்கன்னா 4 டேஸ் ஆகும் இந்த 12 பார்ட் முடியும். ஓகேவா? 2 பேரும் சேர்ந்து ஒரு 4 டேஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்ப வேலை முடியாகும் மொத்தமா கேட்கும்போது இது ஒரு 4 டேஸ், இங்க ஒரு 4 டேஸ். ஓகேவா? இவன் செஞ்ச 4 டேஸும் இவங்க செஞ்ச 4 டேஸ் சேர்த்து 8 நாட்கள் தான் ஆன்சர். ஓகேவா? இது ஒரு முக்கியமான மாடல். அடுத்து 26வது சம் பார்க்கலாம். 26வது சம் பாத்தீங்கன்னா அதே சேம் மாடல் தான். ஏ வந்து 14 டேஸ்ல வேலை முடிக்கிறாரு, பி 21 டேஸ்ல வேலை முடிப்பாரு. இருவரும் இணைந்து வேலை செய்து வேலை முடியும் 5 நாட்களுக்கு முன்பாகவே. வேலை வந்து ஒரு எட்ஜ்ல போய் முடியும், அதுக்கு ஒரு 5 நாளுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா யாரு வெளில போயிடாரு? ஏ வந்து வெளில போயிடுறாரு. அப்ப கடைசி 5 நாட்கள்ல பி மட்டும் தான் செஞ்சிருப்பாரு. இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஃபர்ஸ்ட் பி ஒர்க்கை கண்டுபிடிச்சிடலாம், மீதி ஒர்க்கை கண்டுபிடிச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். போன சம் மாறிடும். ஓகேவா?
அப்ப 14க்கும் 21க்கும் எல்சிஎம் போடுங்க. இந்த 14க்கும் 21க்கும் எல்சிஎம் போடலாமா? பார்த்தாலே எல்சிஎம் தெரியல, ஃபுல்லா போடுங்க. 7 2 14 21 வச்சுக்கலாம். திருப்பி 1 3 ஓகேவா? எவ்வளவு வருது பாருங்க. அப்ப 6 6 42 ஓகேவா? எல்சிஎம் பாத்தீங்கன்னா 42 கிடைக்குது நமக்கு மொத்தமா. அப்ப மொத்த ஒர்க் நமக்கு 42 பார்ட் தான். மொத்த ஒர்க்கே 42 பார்ட் தான். ஃபாஸ்டா போட்டலாம் ஓகேவா? நான் அப்ப ஏ வந்து ஒரு 14, பி வந்து 21 கொடுத்துட்டாங்க. அப்ப எல்சிஎம் நம்மள கேன்சல் பண்ணா 3 டைம் வரும், இது கேன்சல் பண்ணா 2 டைம் வரும். அவ்வளவுதான் ஓகேவா? முடிஞ்சிச்சு. இது தெரிஞ்சா போதும். அப்ப இங்க பாருங்க, क्वेश्चन பாத்தீங்கன்னா ஒரு கடைசி எண்ட்ல தான், வேலை முடிய கடைசி எண்ட்ல தான் ஏ வெளியில போறாரு. அப்ப லாஸ்ட் 5 டேஸ் யார் ஒர்க் பண்ணிருப்பாங்க? லாஸ்ட் 5 டேஸ் யார் ஒர்க் பண்றாங்கன்னா பி மட்டும் தான் ஒர்க் பண்றாரு. பி இது ஒர்க் பாருங்க, பி இவ்வளவுதான். பி ஒரு நாளைக்கு 2 பார்ட் தான் முடிப்பாரு. அப்ப அந்த 5 டேஸ் ஒரு நாளைக்கு 2 பார்ட்னா 5 டேஸ் வந்து 5 to 10 10 பார்ட் முடிச்சிடுறாரு ஓகேவா? இவன் ஒரு 5 நாள் ஒர்க் பண்ணி 10 பார்ட் முடிச்சிடறான். ஒரு வேலை முடிஞ்சு போச்சு ஓகேவா? மொத்தமா 42 பார்ட், அது இங்கேயே 10 பார்ட் முடிஞ்சிச்சு. அப்புறம் ரெண்டுத்தையும் கழிக்கலாமா? ரெண்டுத்தையும் கழிங்க. 44 10 போயிடுச்சுன்னா மீதி ஒரு 32 பார்ட் இருக்கு. இந்த 32 பார்ட்டுமே ஏபி 2 பேரும் ஒன்னா தான் செஞ்சிருப்பாங்களே. क्वेश्चनல இருக்கு பாருங்க, 2 பேரும் ஒன்னா ஒர்க் பண்றாங்க, வேலை முடிகிற எண்ட்ல தான் ஒருத்தன் விலகிட்டான்னு சொன்னாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா மீதி கடைசி எண்டு பாயிண்ட் தான் இந்த 10 பார்ட் முடிச்சிருக்காங்க ஓகேவா? அப்ப நடுவுல இருக்க எல்லா 32 பார்ட்டுமே யாரு தான் செஞ்சிருப்பா? ஏபி 2 பேரும் சேர்ந்து செஞ்சிருக்கணும். அப்ப ரெண்டுத்தையும் கூட்டுங்க. ஏபி ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 5 பார்ட் முடிப்பாங்க. 2 பேரும் ஒரு நாளைக்கு 5 பார்ட் முடிக்கிறாங்க ஓகேவா? அப்ப 5 டிவைட் பண்ணா 6 5 30 ஓகேவா? நமக்கு 5 கிடைக்குது. 5 டிவைட் பண்றீங்க, மொத்தம் மீதி 32 5 டிவைட் பண்ணா 6 5 30 ஓகே, முடிஞ்சிருச்சு. இன்னும் நமக்கு எவ்வளவு மீதி இருக்கு? ஒரு 2 மீதி இருக்கு ஓகேவா? அப்ப 2/5 ஓகேவா? அப்ப 6 2/5 கிடைச்சிருக்கு. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப ஆன்சர் 6 2/5 ஒன்னு இருக்கு. அண்ட் அது இல்லாம இதோ ஒரு 5 இருக்கு பாருங்க. क्वेश्चन கேட்டிருப்பாங்க பாருங்க, மொத்தமா எவ்வளவு நாட்கள் கேட்டிருப்பாங்க. அப்ப என்ன விஷயம்னா இவன் லாஸ்ட் பி மட்டும் ஒரு 5 டேஸ் ஒர்க் பண்ணிருப்பான். அந்த 5 டேஸும் எல்லாம் சேர்ந்து ஒரு 6 2/5 முடிச்சிருக்காங்கல்ல. அப்ப ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா எவ்வளவு வரும்? இந்த பாருங்க, இந்த 5 6 11 நாட்கள், 11 2/5 நாட்கள் ஓகேவா? இதுதான் நம்முடைய ஆன்சர். மாடல்லாம் ஒரே மாடல் தான், எந்த இடத்துலயுமே எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது ஓகேவா? அப்படியே சேம் மாடல் தான் நம்ம போட்டுட்டு இருக்கோமே, அதனால கஷ்டமே இல்லை ஓகேவா? 27வது சம்ல இருந்து கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.